உங்களோட ஆசை அபிலாசை எண்ணம் அத்தனையும் பூர்த்தி ஆகக்கூடிய ராசி இந்த கும்பராசி தான். இது 11ஆம் இடங்கிறது லாபம் மட்டும் கிடையாது, அது வெற்றியும் குறிக்கக்கூடிய இடம் தான். அன்எக்ஸ்பெக்டட் இன்கம் குறிக்கக்கூடியதும் இந்த 11ஆவது ராசி தான். இவருக்கு நேர் 7ஆம் இடம் பாருங்க, சூரியனோட சிம்ம ராசி, அவரும் ராஜா தான். ஸோ அந்த சூரியன் நல்லா இருந்துச்சுன்னா இவரோட வாழ்க்கை, திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கும். அவர் கொஞ்சம் கெட்டு போயிட்டார், நீசமாயிட்டார், திருமண வாழ்க்கை கட்டுச்சு. துர்க்கை அம்மனுக்கு செவ்வரளி மாலை சாத்தி அந்த எலுமிச்சம்பழத்தை நீக்கி அந்த சாரை நீக்கிட்டு அதை பிரட்டி போட்டு அதில் நல்லெண்ணெயோ இல்லாட்டி நெய்யோ ஊற்றி அந்த விளக்கு ஏற்றுவதன் மூலமாக உங்கள் திருமண தடையிலிருந்து நீங்கி வெளியே வந்துக்கலாம். இது ஒன்று. கும்பராசி என்பர்களுக்கு திருமணத்தில் தடை ஏற்படுறதுக்கோ இல்லை திருமணம் கை கூடாமல் தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்னாலும் என்ன காரணம் இருக்கும் சார்? இந்த கும்பராசி இது ஒரு சனியோட ராசி, காலபுருஷனுக்கு 11ஆவது ராசி. உங்களோட ஆசை அபிலாசை எண்ணம் அத்தனையும் பூர்த்தி ஆகக்கூடிய ராசி இந்த கும்பராசி தான். இது 11ஆம் இடங்கிறது லாபம் மட்டும் கிடையாது, அது வெற்றியும் குறிக்கக்கூடிய இடம் தான் அது. சரிங்களா? அன்எக்ஸ்பெக்டட் இன்கம் குறிக்கக்கூடியதும் இந்த 11ஆவது ராசி தான். அப்போ கும்பம் அப்படின்னாலே மரியாதைன்னு அர்த்தம். கும்ப மரியாதைன்னு சொல்லுவோம். கோவிலில் முதல் மரியாதை வாங்கணுன்னா அடித்து பிடிச்சி போய் வாங்குவாங்க. அதனால் அது ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. இது இந்த தலைப்புக்கு தாழ்ந்து சாராத விஷயந்தான். முதல் மரியாதை வாங்குற குடும்பம்லாம் பாருங்க சீக்கிரம் கொஞ்சம் தேஞ்சிட்டு போயிடும். ஏன்னா கண்ணூர் ரொம்ப இருக்கும். அவன் முதல் மரியாதை வாங்கிட்டான்டா அப்படின்னு கண்ணூர் இருக்கும். பொதுவாக பாருங்கள், கிராமத்து கோயிலில் தலையாரி இருப்பார், இல்லாட்டி தர்மகர்த்தா இருப்பார். அந்த கோயிலில் பார்த்துக்கிட்டு வருவார், நல்லா பார்த்துக்கிட்டு இருப்பார். திடீர்னு பார்த்தா அவர் காணாமல் போயிடுவார். அவங்க குடும்பமே திடீர்னு ஏழ்மை நிலைக்கெலாம் போயிடும். அதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஓயா முதல் மரியாதை வாங்குறது. ஸோ கோயிலில் முதல் மரியாதை வாங்குறது நல்லது தானே. இதே இப்போ தப்பாக சொல்லலை. நீங்கள் இந்த முதல் மரியாதை வாங்கிட்டீங்கன்னா அன்னைக்கு இரவு வீட்டுக்கு போய் திருஷ்டி கழிக்கணும். ஆனால் அந்த திருவிழா டயத்தில் யாருமே திருஷ்டி கழிக்கிறதுக்கு டைமே இருக்காது. சாமி கோயிலில் சாமி சப்பரம் சுற்றி வரும், கோயிலுக்கு போயிடுவோம், சாமியை கும்பிட்டோம், வீட்டில் காலையில் அதிகாலையில் தூங்கிடுவோம். இது டெய்லி நடக்கிறதுனால நம்ம அந்த இது கழிக்க மாட்டோம். அதனால் முதல் மரியாதை வாங்கின நண்பர்கள் தயவு செய்து இந்த திருஷ்டி கழிங்க, இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம். ஸோ இது அடிஷ்னல் தகவல். ஸோ கும்பக்காரர்கள் பார்த்திங்கன்னா அதிக ரகசியம் இருக்கும். ஸோ இந்த கணவன் மனைவி இருக்காங்கன்னு வச்சுங்களேன், கும்பராசிக்காரன் அதிக ரகசியம் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் வெளியில் பேச மாட்டான், வாங்கி வச்சுக்குவான், நம்பி அவன்கிட்ட ரகசியத்தை சொல்லலாம். மற்ற எல்லாமே ஓட்ட வாய்க்கு சொல்லிடுவாங்க. ஸோ இதெல்லாம் இந்த கும்பராசிக்குரிய ஒரு தகுதி. இவருக்கு நேர் 7ஆம் இடம் பாருங்க, சூரியனோட சிம்ம ராசி, அவரும் ராஜா தான், பெரிய ராஜா. ஸோ அந்த சூரியன் நல்லா இருந்துச்சுன்னா இவரோட வாழ்க்கை, திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கும். அவர் கொஞ்சம் கெட்டு போயிட்டார், நீசமாயிட்டார், திருமண வாழ்க்கை கட்டுச்சு. அவர் தன்னோட 3ஆம் பாவத்தில் போவார். அப்போ இவருக்கு 2வது திருமணத்தை நடக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருவார். இல்லை ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவங்க, கணவனை இழந்தவங்க, மனைவி இழந்தவங்களை கட்ட வேண்டிய சூழல் வந்துடும். நல்லது தான் சொல்லுவேன். அப்படி உங்கள் ஜாதகத்தில் அமைப்பு இருந்தால் கட்டியிருக்குன்னு சொல்லுவேன், யோசிக்காதீங்க. இல்லாட்டி பரிகாரம் செஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை பண்ணுங்கன்னு சொல்லுவேன். சரிங்களா? அடுத்து அந்த நேர் 7ஆம் இடத்துல செவ்வாய் உட்காந்தா குற்றம் தான், ராகு கேதுக்கள் உட்காந்தா குற்றம் தான் நார்மலாக. அப்புறம் இந்த கோள் அந்த சூரியன் போய் இந்த ராகு கேதுக்களோட பிடியில் பாடக்கூடாது. மாட்டுக்குச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்க? கிரகணம் சொல்லுவாள். கிரகணம் பிடிச்ச உடனே அப்படிமா கல்யாணம் பிடிச்சதுக்கப்புறம் சொல்லுவாங்க, என்ன கிரகணம் பிடிச்சிச்சோ, நான் கல்யாணம் பிடிச்சி நான் காணாமல் போயிட்டேன்மா பொண்டாட்டியை பார்த்து. அதே பொண்டாட்டி தான் சொல்லுவாள், என்ன கிரகணம் எனக்கு பிடிச்சிச்சோ, நான் உன்னை கட்டுனதுலேருந்து நான் இப்படி போயிட்டேனேம்பா. அவங்களுக்குலாம் பாருங்கள், அந்த சூரியன் ராகு சேர்க்கை இருக்கும், கவனமாக கட்டி இருக்கணும். இந்த கும்பராசிக்காரங்களுக்கு சூரியன் ராகு சேர்க்கை உள்ளவனை கட்டி வச்சா பெரிய பிரச்சனை, கிரகணம் பிடிச்ச கதை தான். அதனால் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த திருமண தடையிலிருந்து நீங்கிக்கலாம். மற்றபடி இந்த மற்ற கோள்களோட சஞ்சாரங்கள் சேர்க்கை இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்து தான் முடிவு பண்ணணும். ஸோ இதெல்லாம் திருமண தடைக்குரிய முக்கியமான காரணங்களாக இருக்குது. ஸோ இப்போ கும்பராசி என்பவர்களுக்கு திருமணத்தில் தடை இருக்குது, திருமணம் கை கூடலை அப்படின்னா அவங்க என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணனா திருமணம் கை கூடும்? ஓகே, ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம், அந்த 4 to 6 இந்த டயத்தில் பார்த்திங்கன்னா துர்க்கை அம்மனுக்கு செவ்வரளி மாலை சாத்தி எலுமிச்சம்பழ விளக்கு, அந்த எலுமிச்சம்பழத்தை நீக்கி அந்த சாரை நீக்கிட்டு அதை பிரட்டி போட்டு அதில் நல்லெண்ணெயோ இல்லாட்டி நெய்யோ ஊற்றி அந்த விளக்கு ஏற்றுவதன் மூலமாக உங்கள் திருமண தடையிலிருந்து நீங்கி வெளியே வந்துக்கலாம். இது ஒன்று. அமாவாசை தோறும் முன்னோர்களுக்கு தில தர்ப்பணம், அந்த திலன்னா எள்ளுன்னு அர்த்தம், அந்த எள்ளை இறைச்சி அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். அதாவது நம்ம போய் கொடுக்க முடியல, ஒரு ஆச்சாரியை வச்சு கொடுக்க முடியல, நம்ம கையால் கொடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. இடது கையால் அதை போட்டுட்டு தண்ணியை ஊற்றி அது யார் காலும் படாத இடத்துல விட்டுட்டு வந்தீங்கன்னா ரைட்.
அப்போ திலதர்ப்பணம் கொடுப்பதன் மூலமாக முன்னோர்களோட இது கிடைச்சிடும். ஏன்னா இந்த சூரியன் சனி வந்து தகப்பன் மகன் அப்படிங்கிற ஒரு உறவு நிலை வர்றதுனால முன்னோர்கள் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும். ஸோ இந்த திலதர்ப்பணம் கொடுப்பது மூலமாக உங்களுக்கு திருமண தடை நீங்குது. இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் தினசரி சிவபுராணம் இந்த மாதிரி புத்தகம் வச்சு சிவபுராணத்தை படிச்சுட்டு வரணும். படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் நடக்கும். இதுதான் கும்பராசிக்குரிய பரிகாரம். கும்பராசி என்பவர்களுக்கு திருமணம் கை கொடுறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலான்னு ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. சூப்பர் சார். மகிழ்ச்சி மேம். திருமணம் ஆகலை அப்படின்றது ஒரு பிரச்சனை ஏன் வருது? முதல்ல ஏன் இந்த திருமண தடைகள்லாம் ஏற்படுது அதிகமாக? இது ஒன்று கிரக ரீதியாக சொல்லலாம், ஜாதகத்தில் கிரக ரீதியாக சொல்லலாம். இன்றைக்கி சிலரோட கண்டிஷன், ஓகே, அதாவது அவங்க அம்மா அப்பா போடுற கண்டிஷன், எனக்கு மாப்பிள்ளைன்னா சொந்த வீடு இருக்கணும், கார் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி பொண்ணு சைட்லேயும் அவங்க சில சமயம் டிமாண்ட் இருக்குது. ஸோ இந்த டிமாண்டெல்லாம் விட்டாங்கன்னா சீக்கிரம் கல்யாணம் நடந்திருக்கும் 90s கிட்ஸுக்கு. ஏன்னா எல்லா கிட்ஸுக்கும் கல்யாணம் முடிஞ்சு தான் இருக்குது. 90s கிட்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னா அப்படிலாம் இல்லை. 70s உள்ளவங்களுக்கும் கல்யாணம் முடியாமல் இருக்காங்க, இருக்காங்க, ரொம்ப பேர் இருக்காங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பேர் இருக்காங்க. அவங்களாம் கண்ணால் பார்க்குறோம். விஷயம் என்னென்னா முக்கியமாக கிரக இணைவுகள், கிரக சேர்க்கைகள் இருக்குது, கிரகம் ஒரு இடத்துல போய் உட்கார்றது இருக்குது. அது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் வேறுபடும். பொதுவான ஒரு விஷயம் இருக்குது. கலத்திரகாரகன்னு சொல்லி ஒரு கோள், அது வந்து பராசர முறையில் ஒரு மாதிரியும் ஜெய்மினி மெத்தடில் வேறு மாதிரியும் இருக்கும். இதுதான் ஆரம்பத்தில் உள்ள ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ். அதுக்கப்புறம் கேபி அஸ்ட்ராலஜி, இன்றைக்கி ஏஎல்பி அஸ்ட்ராலஜி, ரொம்ப அஸ்ட்ராலஜிஸ் வந்துருச்சு. நோக்கம் என்ன? அவங்களோட நோக்கம் பூராமே ரிசல்ட் வரணும், அவ்வளோதான். ஸோ ரியலாக ரிசல்ட் வருது. ஸோ இந்த பராசர முறைப்படி தான் நம்ம ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜி சொல்லும்போது கலத்திரகாரகன் அப்படின்னா சுக்கிரன், இது ஆண்களுக்கு சொல்லும்போது. பெண்களுக்கு சொல்லும்போது செவ்வாய். இந்த செவ்வாய் சகோதரக்காரகனாகவும் இருக்கும். அப்புறம் திருமணம் முடிந்ததுக்கப்புறம் இது கணவராக மாறிக்கணும் பெண்கள் ஜாதகத்தில். ஸோ இந்த கோள்கள் போய் நீசமாகக்கூடாது. அப்புறம் கேது கூட போய் சேர்ந்து உட்காரக்கூடாது, ராகு கூட சேரக்கூடாது. அப்புறம் தீய கோள்னு சொல்லக்கூடிய சனி, அப்புறம் சூரியன், இவங்க கூட சேரக்கூடாது. சேர்ந்துச்சுன்னா தீய பலனை தரும். அதனால திருமண தடை உண்டாகும். சிலருக்கு டிலைடு மேரேஜ் இருக்குது, சிலருக்கு டினைடு மேரேஜ் இருக்குது. டிலைடுனா இல்லை, தாமதமாக முடியுது. சிலருக்கு திருமணமே இல்லை அப்படின்லாம் இருக்குது. ஸோ இதுக்கு சில கோள்கள் தான் காரணம். ஓகே, அதில் இணைவுகள் ரொம்ப இருக்குது. அது நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியை பொறுத்து அந்த இணைவுகளை பூரா நான் சொல்ல முடியும். ஓகே சார், அந்த மாதிரி கண்டிப்பாக. ஏன்னா இப்போ ஒரு திருமணம் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு திருமணம் ஆனதுக்கப்புறமா விவாகரத்துகள் நடக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த குடும்ப வாழ்க்கை வந்து நிம்மதி இல்லாமல் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு திருமணம், ஏன்னா எல்லாருமே மேக்ஸிமம் அஸ்ட்ராலஜர் பார்த்து ஜோதிடம் பார்த்து தான் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனாலுமே அதில் வந்து ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இருக்காது, பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ திருமணத்துக்கு மஸ்ட்டாக இந்த பொருத்தம் கண்டிப்பாக இருந்தே ஆகணும், அது இல்லைனாலே பிரச்சனை தானா? என்ன பொருத்தம் இருக்கணும்? இப்போ தசவித பொருத்தம்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது, 10 பொருத்தம்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆமாம். இப்போ இன்றைக்கி எல்லா சடமும் பார்க்குற அளவுக்கு புத்தகம் வந்துச்சு. எங்கள் சிவகாசியில் தான் அச்சடிக்கிறாங்க. 3 ரூபா தான் அந்த புத்தகத்தோட விலை. அவங்க 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. மொத்த விலைக்கு வாங்கினா 3 ரூபா தான். நீங்கள் பஸ்ஸில், நீங்கள் சிவகாசி பஸ்ஸில் நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சும்மா அப்படியே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வச்சுட்டு போயிடுவாங்க. ஓகே. அப்புறம் திரும்ப வந்து கலெக்ட் பண்ணும்போது காசு கொடுக்குறவங்க காசு வாங்கிக்குவாங்க, புக் எடுக்கிறவங்க எடுத்துக்குவாங்க. அதில் 1 நிமிடத்தில் திருமண பொருத்தம் பார்ப்பது அப்படின்னு ஒரு புத்தகம். அது எளிதாக திருமண பொருத்தம் பார்க்குற மாதிரி அடிச்சு கொடுத்துருவாங்க. சில ஜோதிடர்கள் 10 பொருத்தம் இல்லை அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முக்கியமாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் கிரக பொருத்தம். முதல்ல இந்த பொருத்தம், உங்கள் நட்சத்திரமும் அவங்க நட்சத்திரமும் சேரலை அப்படின்னா நான் எப்படி கட்டி வைக்கிறது? அப்போ அதுக்கு 10 வித பொருத்தம் இருக்குது. தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், மகேந்திர பொருத்தம், ஸ்திரீ தீர்க்கம், அப்புறம் வசியம், ராசி, ராசி அதிபதி, யோனி, ரஜ்ஜு, அதுக்கப்புறம் வேதைன்னு சொல்லி இந்த 10 வித பொருத்தங்கள் இருக்குது. இதில் கிராமத்து பக்கம் நீங்கள் போனீங்கன்னா சொல்லுவாங்க, தாலி பொருத்தமும் சோழி பொருத்தமும் இருக்கா, பார்த்து சொல்லுப்பா அப்படிம்பாங்க. கிராமத்தில் சொல்லும்போது அது சில சமயம் கொஞ்சம் ஆக்வர்டான வேர்டு மாதிரி இருக்கும். பட் அதான் உண்மை. தாலி பொருத்தம் கட்டக்கூடாது. சரி, தாலி பொருத்தம் தான். அதுக்கப்புறம் சோழி பொருத்தம் அப்படிமா. சோழி பொருத்தத்துக்கு வேறு ஒன்றும் கிடையாது. எங்கள் கிராமத்தில் சொல்லும்போது தாம்பத்திய வாழ்க்கை அவங்களுக்கு நல்லா இருக்குமா பார்த்து சொல்லுவாங்க. அதுதான் யோனி பொருத்தம்னு சொல்லி நம்ம சொல்லும்போது யோனி பொருத்தம். தாலி பொருத்தத்தை ரஜ்ஜு பொருத்தம்னு சொல்லுவோம். இந்த 2 மஸ்ட். ஓகே, இது 2 இருந்துச்சுன்னா தைரியமாக கட்டி வைக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்களேன், நல்ல பொருத்தம் உள்ளவே சண்டை போடாமல் இருக்கலாம். யோசிச்சு பாருங்க. அப்போ எவ்வளோதான் 10 பொருத்தமும் இருந்தாலும் சண்டை வர்றது சண்டை வரத்தான் செய்யும். நான் ஒரு வார்த்தையை விட்டால் டக்குன்னு சண்டை போடுவான், என்ன அடுத்து சேர்ந்துக்கிடுவான். அந்த சேர்ந்துக்கிற தன்மை அவன் ஜாதகத்தில் இருக்கான்னு பார்க்கணும், அவ்வளோதான். ஓகே. ஸோ அதனால தாலி பொருத்தம் சோழி பொருத்தம் ரொம்ப முக்கியம். ஓகே. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சோழி பொருத்தங்கிறது யோனி, அப்புறம் வசியம். இந்த வசியமும் யோனியும் இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆனால் 2மே அமையாது.
ஓ அப்போ இது ரெண்டில் ஒன்று இருக்கணும், ஷுவராக இருக்கணும். அப்புறம் அந்த நட்சத்திரத்து கம்பல்சரியாக இருக்கணும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தினப்பொருத்தம் கணப்பொருத்தம் இருக்கணும். தினப்பொருத்தங்கிறது அதுதான் ஃபஸ்ட்டு பொருத்தம். உங்கள் நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் உடையாத நட்சத்திரமாக இருக்கணும். இது எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ அஸ்வினி நட்சத்திரம் எடுத்திங்கன்னா அஸ்வினி, பரணி, கிருத்திகை. இந்த கிருத்திகை 3ஆவது நட்சத்திரம் உடையும். ஓகே. அதுக்கப்புறம் 5ஆவது நட்சத்திரம் உடையும். அப்புறம் 7ஆவது நட்சத்திரம் உடையும். இந்த உடையிற நட்சத்திரம் என்ன பலன் தரும்னா, வதைனா அன்றாடம் நம்ம ஒரு நெருப்புக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு சிக்கலை கொடுக்கும். சண்டை சச்சரவுகளை பார்த்தாலே வெறுப்பாக இருக்கும்.